ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் வாணி ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகள்: அனைத்து கிராமங்களும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்த அரசு வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை பொதுமக்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கேட்டுக் கொண்டுள்ளார். பீகாரில் முதற்கட்டமாக 71 தொகுதிகளுக்கு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஆயத்தப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இஸ்ரோவுக்கு சொந்தமான செயற்கைக்கோள் ஏவுதள வசதிகளை பயன்படுத்திக் கொள்ள தனியார் நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்கும் நடவடிக்கைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 5 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணி வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் உள்ள கிராமப் பகுதிகளில் கடந்த 6 ஆண்டுகளில் இதுவரை இல்லாத அளவுக்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஊரகப் பகுதி மக்களுக்கு சொத்துரிமைக்கான அட்டை வழங்கும் திட்டத்தை இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஊரகப் பகுதிகள் சுயசார்பினை எட்டுவதற்கு இது உதவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஹரியானா, கர்நாடகா உள்ளிட்ட 6 மாநிலங்களைச் சேர்ந்த 1 லட்சம் பேருக்கு இன்று சொத்து அட்டை வழங்கப்படுவதாக அவர் கூறினார். ஊரகப் பகுதிகளில் உள்ள அனைவருக்கும் அடுத்த 3 முதல் 4 ஆண்டுகளுக்குள் சொத்துரிமை அட்டைகள் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் வீடு மற்றும் நிலத்திற்கான உரிமை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். இந்த அட்டையை பயன்படுத்தி எளிதாக வங்கிகளில் கடனுதவி பெற முடியும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். பஞ்சாயத்து ராஜ் அமைப்பிற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஊரகப் பகுதி மக்களின் மேம்பாட்டிற்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் பிரதமர் பட்டியலிட்டார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டே வேளாண் சீர்திருத்த சட்டங்கள் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இருப்பினும் விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்பாடு அடைவதற்கு விரும்பாத எதிர்க்கட்சிகள் இவற்றை எதிர்ப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சிகளின் இந்த நடவடிக்கைகளினால் வளர்ச்சித் திட்டப் பணிகள் தடைபடாது என்றும் அவர் கூறினார். அனைத்து கிராமங்களும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்துவதற்கு முகக்கவசம் அணிவது உள்ளிட்ட அரசின் நெறிமுறைகளை பொதுமக்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பொதுமக்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து அவர் பேசினார். மக்கள் அதிகமாக கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வருங்காலங்களில் பண்டிகைகள் கொண்டாடப்படுவதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் இவற்றை வீட்டிலிருந்தே கொண்டாட வேண்டும் என்று வலியுறுத்தினார். கோவிட்-19க்கான தடுப்பு மருந்து பெறுவது மற்றும் விநியோகம் செய்வது தொடர்பாக விரிவான ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். முன்கள பணியாளர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கோவிட் தடுப்பு மருந்து செலுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பொது சுகாதாரம் தொடர்பான தகவல்களை சரிபார்க்காமல் பிறருக்கு அனுப்ப வேண்டாம் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். இந்நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்கள் மீண்டும் இதனால் பாதிக்கப்படுவார்களா என்பது குறித்து இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். கோவிட்-19 தடுப்பு பணிகளுக்காக முதற்கட்டமாக மாநில அரசுகளுக்கு 3000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த நோய் தொற்றை விரைவாகவும் குறைந்த செலவில் கண்டறியும் ஃபெலுடா பரிசோதனை அடுத்த சில வாரங்களில் செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். கோவிட்-19 தொடர்பாக மக்கள் பங்களிப்புடன் கூடிய விழிப்புணர்வு இயக்கத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நாளை மறுநாள் தூத்துக்குடியில் தொடங்கி வைக்க உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். இன்று புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். பொதுமக்கள் முகக்கவசம் அணிவதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். கோவிட்-19 தொற்று நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு முகக்கவசம் அணிவது, கிருமி நாசினி உபயோகப்படுத்துவது மற்றும் சமூக இடைவெளியை பின்பற்றுவது போன்ற நடவடிக்கைகள் அவசியம் என்று எய்ம்ஸ் மருத்துவமனையின் நரம்பியல் துறை தலைவர் டாக்டர் பத்மா ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியின் செய்திப் பிரிவுக்கு பேட்டியளித்த அவர் பண்டிகை காலங்களில் மக்கள் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு சொந்தமான ஏவுதள வசதிகளை பயன்படுத்திக் கொள்ள தனியார் நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்கும் நடவடிக்கைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார்.
பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக விண்வெளித்துறையுடன் தனியார் நிறுவனங்கள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் தனியார் நிறுவனங்கள் செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்துவது மற்றும் விண்வெளி ஆராய்ச்சி நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். பீகாரில் 71 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு முதற்கட்டமாக நடைபெறவுள்ள தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நக்சல் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட பெரும்பாலான தொகுதிகளில் தேர்தல் பாதுகாப்பு பணிகளுக்காக மத்திய துணை ராணுவ படையினர் அனுப்பப்பட்டுள்ளனர். தேர்தலில் பண பரிமாற்றத்தை தடுக்கும் வகையில் செலவின பார்வையாளர்கள் தொடர்ந்து சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தபின் இதுவரை 5,75,000 ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் பணியாளர்களுக்கு கோவிட்-19 தொற்றிலிருந்து பாதுகாப்பு அளிக்கும் வகையில் முகக்கவசம், கிருமி நாசினி, கையுறைகள் உள்ளிட்ட உபகரணங்கள் வழங்கப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. பீகாரில் 2ஆம் கட்ட சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளில் அனைத்து முக்கிய அரசியல் கட்சிகளும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. 2ஆம் கட்ட சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ள நிலையில் பிஜேபி, காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதாதள் ஆகிய கட்சிகள் இதுவரை வேட்பாளர் பட்டியலை வெளியிடவில்லை. பீகாரில் 17 மாவட்டங்களில் உள்ள 94 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான 2ஆம் கட்ட தேர்தல் அடுத்த மாதம் 3ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அனைத்து மாநிலங்களில் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர் பட்டியலை பிஜேபி இன்று வெளியிட்டது. 16 வேட்பாளர்கள் அடங்கிய இந்த பெயர் பட்டியலை அக்கட்சியின் மத்திய தேர்தல் பணிக்குழு இறுதி செய்துள்ளது. குஜராத்தில் 7 தொகுதிகள், மணிப்பூரில் 4, ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிஷா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த தலா 2 தொகுதிகள் மற்றும் சத்தீஸ்கரில் உள்ள 1 தொகுதி ஆகியவை அடங்கும். 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 54 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 3ஆம் தேதி நடைபெறுகிறது. சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் வனம் சார்ந்த பொருட்களின் இறக்குமதியை குறைக்கும் வகையில் வன பொருட்களின் உற்பத்தியில் முதலீடு செய்ய முன்வருமாறு தனியார் நிறுவனங்களுக்கு மத்திய பிரதேச மாநில அரசு அழைப்பு விடுத்துள்ளது. அம்மாநில அரசு மேற்கொண்டு வரும் இத்தகைய நடவடிக்கைகள் காரணமாக அம்மாநில சுற்றுலாத்துறையும் வளர்ச்சியடைய வாய்ப்பு ஏற்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அத்தியாவசிய வேளாண் விளைபொருட்களின் ஏற்றுமதி கடந்த 6 மாதங்களில் 43.4% அதிகரித்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 16,229 கோடி ரூபாய் இது அதிகமாகும். வேர்க்கடலை, சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை, கோதுமை, பாஸ்மதி அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய விளைபொருட்கள் இதில் அடங்கும். நுகர்வோர் நலன் கருதி உளுந்து மற்றும் துவரம்பருப்பின் விலையை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதற்காக மத்திய அரசின் சேமிப்பிலிருந்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு சலுகை விலையில் உளுந்து மற்றும் துவரம்பருப்பு வழங்கப்படுவதாக உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் கூறியுள்ளது. சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் திருமதி சாந்தா, பெண்கள் முன்னேறிய சமூகமே உயர்ந்த சமூகமாக அமைய முடியும் என்று கூறினார். பெண்கள் முன்னேறிய சமூகமே உயர்ந்த சமூகமாக அமைய முடியும். பெண்கள் சமூகத்தில ரொம்ப நன்றாக படித்து நன்றாக சிந்திக்க கூடியவர்களாக இருந்தால்தான் சமூகம் நன்றாக உயர்ந்து ஒரு நாகரிகமான சமுதாயமாக இருக்க முடியும். அந்த மாதிரி பெண்கள் நன்றாக படித்து சுயமாக சிந்திப்பவர்களாகவும் நன்றாக உழைப்பவர்களாகவும் சுய சார்புள்ளவர்களாகவும் இருக்கும் சமுதாயத்தில் நிறைய பிரச்சனைகள் குறையும். ஒரு நன்றாக சுய சார்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால்தான் அவர்களுக்கு நன்றாக சிந்திக்கும் திறன் வரும். அவர்களது உரிமைகளை அவங்க பாதுகாத்துக் கொள்வார்கள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 5 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணி வெற்றி பெற்றது. துபாயில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் ஆடிய ஹைதராபாத் அணி 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 158 ரன் எடுத்தது. அபுதாபியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள மும்பை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற தில்லி அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைத்து கிராமங்களும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்.
கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்த அரசு வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை பொதுமக்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கேட்டுக் கொண்டுள்ளார். பீகாரில் முதற்கட்டமாக 71 தொகுதிகளுக்கு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான ஆயத்தப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இஸ்ரோவுக்கு சொந்தமான செயற்கைக்கோள் ஏவுதள வசதிகளை பயன்படுத்திக் கொள்ள தனியார் நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்கும் நடவடிக்கைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 5 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.